அதாவது இலவசமாக உழைக்காதீங்க. அதாவது பெற்றோர்களாக இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் உழைக்கும்போது அதற்கு கூலி கொடுத்து பழக்குங்கள். அவங்க கடைக்கு போகிறாங்களா, அப்போ அவங்களுக்கு ஒரு காசு கொடுங்க, பணம் கொடுங்க. கடைக்கு போய் ஏதோ வாங்கிட்டு வராங்க, 2 ரூபா நீ வச்சுக்கோ, 5 ரூபா வச்சுக்கோ. ஒரு பொருள் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, பக்கத்து கடையில் போயிட்டு ஒன்று வாங்கிட்டு இருப்போம், இந்த 5 ரூபா. கடைக்கு போனால் ஏதாவது வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டும். அதனால் உழைப்பிற்கு ஊதியம் கொடுக்க பழகுங்கள். இலவசமாக பிள்ளைகளிடமிருந்து உழைப்பை பெறக்கூடாது. இல்லை அவங்களுக்கு தான் நம்ம சாப்பாடு போடுறோமே அப்படின்னு நீங்கள் சொல்லி, இல்லை ஒரு விஷயத்த பண்ணும்போது நேரடியாக வெளிப்படையாக செய்யுங்க. மறைமுகமாக சுற்றி வளைச்சி அதுக்கு தானே சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அப்போ நம்ம செய்கிற வேலைக்கு தான் இவங்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை உணர்றதை விட, இல்லை பிள்ளை பாசம் அப்படின்னு நினச்சிட்டு போடுறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, நாம் இந்த வேலை செய்கிறோம் அதனால தான் நமக்கு சாப்பாடு போடுறாங்க, நமக்கு ட்ரெஸ் வாங்கி தராங்க அப்படின்ட்டு குழந்தைங்க நினைக்க முடியாது. எல்லா குழந்தைங்களும் அதனால தான் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதனால் ஒரு குழந்தைங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு காசு கொடுக்க பழகுங்க, பணம் கொடுக்க பழகுங்கள். போய் கரண்ட் பில் கட்டி வந்தாங்களா, இந்தா பொடி 20 ரூபா. போய் மாவு அரைச்சிட்டு வந்தாங்க, அல்லது ஒரு சாம்பார் பொடி அரைச்சிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க. அந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா கொடுங்க. அந்த மாதிரி அதன் மூலம்தான் அவர்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்க வேண்டும். சும்மா எந்த வேலையும் செய்யாமல் இந்தா பொடி டெய்லி செலவுக்கு 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு கொடுக்காதீங்க. ஏன் எதுக்காகனா, நிறைய குழந்தைகளுக்கு இந்த உழைப்பின் மதிப்பு தெரில. அதனால தான் பிற்காலங்களில் நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்க. நடிகர்களோட வளர்ச்சிக்கு இவங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் செலவிடுறாங்க. அரசியல்வாதிகள் பின்னாடி தொண்டர்கள் போடுறாங்க. இவங்களுடைய இந்த தொண்டர்களோட நேரத்தையும் உழைப்பையும் அவங்க அந்த அரசியல்வாதிகளுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. அது மாதிரி நடிகர்களுக்கு பின்னாடி போயிட்டு அவங்க அந்த நடிகர்களோட வளர்ச்சிக்காக இந்த ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பணத்தையும் கொடுக்குறாங்க, உழைப்பையும் கொடுக்குறாங்க, நேரத்தையும் கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஏமாளித்தனம் பாருங்கள். இந்த ஏமாளித்தனத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த பெற்றோர்கள் வளர்க்குற முறையில் தான் தப்பு இருக்குது. அந்த குழந்தைகள் ஒவ்வொரு வேலை செஞ்சாலும் கூலி கொடுக்க பழகுங்கள். இந்த வேலை செஞ்சால் நமக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற நினைப்பு அந்த குழந்தைகளுக்கு வரணும். அப்போ தான் பிற்காலங்களில் அவங்க யாருக்கிட்டையுமே ஏமாற மாட்டாங்க. அவங்ககிட்ட யாருமே இலவசமாக உழைப்பை பெற முயற்சிக்க மாட்டார்கள். இந்த நடிகர்கள், அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இலவசமாக உழைப்பை பெறுகிறார்கள். தங்களுடைய வளர்ச்சிக்காக மக்களிடமிருந்து, தங்கள் ரசிகர்களிடமிருந்து, தொண்டர்களிடமிருந்து இலவசமாக உழைப்பை பெறுகிறார்கள், நேரத்தை பெறுகிறார்கள், பணத்தை பெறுகிறார்கள். பெற்று அவங்கள ஏமாத்துறாங்க, அவங்க வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்குறாங்க. இதெல்லாம் கடந்து ஒரு பிள்ளைங்க வரணுன்னா பெரிய விஷயமா இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா, அப்புறம் ஒரு ஆம்பளை பசங்களாக இருந்தால் காதல்னு வரும்போது அந்த பொண்ணுங்களுக்காக, காதலிக்கிற பொண்ணுங்களுக்காக நேரம், உழைப்பு, பணம் எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு ஏமாடியாக வளர்கிறாங்க. நான் ஏமாந்து தான் எனக்கு அந்த இன்பம் கிடைக்கும் அப்படின்னா அந்த காதல் தேவையில்லைன்ட்டு வரணும். நான் ஏமாற்றப்படவில்லையோ அங்கிருந்து தான் எனக்கு காதல் தேவை அப்படிங்கிற அந்த உறுதி இருக்கணும். என்னை ஏமாற்றி எனக்கு காதலை தருகிற அப்படி ஒரு பெண் எனக்கு தேவையில்லை, அந்த பெண் எனக்கு தேவையில்லை, அப்படி ஒரு தகுதியற்ற பெண் எனக்கு தேவையில்லைன்னு ஆண் சொல்லணும். அதனால் அந்த மாதிரி ஒரு பெண்ணிடமிருந்து கிடைக்கக்கூடிய காதல் என்பது தகுதியற்ற காதலாக தான் இருக்கும். அதனால் ஒரு பெண்கள்கிட்ட ஆண்கள் ஏமாறுறாங்க. அப்புறம் மனைவிக்கு இலவசமாக பணம் கொடுக்குறாங்க. இலவசமாக பணம், வேலைக்கே போகாத ஒரு இலவச வாழ்க்கையை கொடுக்குறாங்க. இலவசமாக ஒரு அவர்களுக்கான அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. வாழ்க்கை ஆண்கள் தான் பெண்களுக்கு தராங்க அப்படின்ட்டுலாம் இல்லை. ஒருத்தருக்கு பெண்கள் ஆண்களுக்கும் கொடுப்பாங்க, ஆண்கள் பெண்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அவர்களுக்கான ஒரு சௌகரியத்தை இலவசமாகவே கொடுக்குறது ஏமாளித்தனம். அங்கே தான் இந்த ஏமாளித்தனமே இருக்குது. மனைவி கிட்ட ஏமாந்து போகிறாங்க. மனைவி வீட்டிலேயே உட்கார வச்சு, காலம் முழுக்க வீட்டிலேயே உட்கார வச்சு சோறு போடுறாங்க. அப்புறம் முதியவர்களை வீட்டிலேயே உட்கார வச்சு சோறு போடுறாங்க. அவங்களால நடக்க முடியும், உழைக்க முடியும். அப்போவும் அவங்கள வீட்டிலேயே 60 வயசு ஆகிடுச்சா வீட்டிலே உட்காந்துக்கோங்க, நாங்கள் உங்களை பார்த்து அப்படி அந்த மாதிரி இப்படி ஏமாற்றப்படுகிறார்கள். ஏமாற்றுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. யாரை பார்த்தாலும் ஏமாத்துறாங்க. இலவசமாக எங்காவது உழைப்பு கிடைக்காதா, ஊதியம் இல்லாமல் எங்காவது உழைப்பு கிடைக்காதா, அல்லது அப்படிங்கிற ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்படி நினைக்கிறவங்க, எதிர்பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகம். அதனால தான் ஏன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னா,
காசு கொடுக்காமலே இங்கே உழைப்பு கிடைக்குதுயா. காசே கிடைக்காமலே இலவசமாக உழைப்பு கிடைக்குது. எங்கே கிடைக்குது? இந்த நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் அவர்களை சுற்றி லட்சக்கணக்கான ரசிகர்கள் தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் இலவசமாக கொடுக்குறாங்க. அப்புறம் அரசியல்வாதிக்கு பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள், மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய நேரம், பணம், உழைப்பு எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதியவர்கள் அல்லது பெண்கள் வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இலவசமாக ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? பணத்தை கொடுக்குறாங்க, உழைக்கிறாங்க, நேரத்தை செலவிடுறாங்க. அப்போ இவ்வளோ இந்த மாதிரி உழைப்பை இலவசமாக பெறுகிற நடைமுறை இங்கு இருப்பதால் தான் ஊதியம் இங்கு குறைவாக கொடுக்கப்படுகிறது. உழைப்பிற்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. அதனால தான் ஊதியத்தையும் குறைவாக கொடுக்குறார்கள். அப்போ இங்கே உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இலவசமாக யாரிடமிருந்தும் உழைப்பை பெற முடியாது, இலவசமாக உழைப்பை இங்கு பெறவே முடியாது அப்படின்ட்டு ஒரு நிலைமை இங்கே இருந்ததுன்னா அப்போ ஊதியமும் நிறைய கொடுப்பாங்க. உழைப்புக்கான மதிப்பு, அதோட முக்கியத்துவம் அதிகரிக்கும். அதனால் நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. அதனால் ஊதியம் ஏன் இங்கே குறைவாக இருக்குது? வெளிநாட்டுக்கு ஏன் நீ வேலைக்கு போகிறான் அப்படின்னா, வேலை தேடி ஏன் வெளிநாட்டுகளுக்கு போகிறான்னா இங்கே ஊதியம் குறைவாக இருக்குது. இங்கே ஏமாத்துறவங்க அதிகமாக இருக்காங்க. இலவசமாக உழைப்பை பெறுகிறவர்கள், மக்களை ஏமாற்றி அவரிடமிருந்து இலவசமாக உழைப்பை பெறுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது. அது நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி நடிகர்கள் ஏமாத்துறாங்க. பெரிய பெரிய பிரபலங்கள் ஒரு ரசிகர் வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த ரசிகர் வட்டத்தை தங்களுடைய உழைப்பிற்காக அவர்களிடமிருந்து, அந்த ரசிகர்களிடமிருந்து இலவசமாக உழைப்பையும் நேரத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள், தங்களை வளர்த்து கொள்கிறார்கள். அதுமாதிரி அரசியல்வாதிகள் தொண்டர்களை ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க. மக்களிடமிருந்து இலவசமாக மக்களின் உழைப்பையும் நேரத்தையும் தொண்டர்களினுடைய நேரத்தையும் உழைப்பையும் இலவசமாக பெறுகிறார்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா பெண்கள் வேலைக்கு போகாமல் இந்த ஆண்களுடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள். இப்படி ஏமாற்றுகிறவர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஏமாற்றி இலவசமாக உழைப்பை பெறுகிறவர்கள் இங்கு அதிகமாக இருப்பதால் தான் இந்த குறைவான ஊதியம் கிடைப்பதற்கு இங்கே காரணம். அதற்கு தான் இதுதான் காரணம். ஏன் ஒரு வேலைக்கு நல்ல ஊதியம் கிடைப்பதில்லைன்னா அதுக்கு இதுதான் காரணம். இங்கே இலவசமாகவே உழைப்பு கிடைக்கும்போது உனக்கு ஊதியம் குறைவாக கொடுப்பதே பெரிய விஷயம்னு நினச்சிக்கோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு சமூக சேவை செஞ்சால் கூட இலவசமாக செய்யாதீங்க. அதற்கு ஊதியம் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். எங்கேயாவது நன்கொடை கொடுக்குறாங்களா, எங்கேயாவது டொனேஷன் கொடுக்குறாங்களா, ஆனால் ஏமாற்றாதீங்க, நேர்மையாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஊதியத்தை நீங்களே தீர்மானித்து கொண்டு அதில் உறுதியாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கோங்க. ஆனால் சமூக சேவைன்னு சொல்லிட்டு ஏமாற்றாதீங்க. நீங்கள் சமூக சேவை நான் சமூக சேவை செய்கிறேன், எனக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட இலவசமாக உதவி பெறாதீங்க. ஏன்னா சமூக சேவை செய்வது உங்களுடைய ப்ரொஃபஷ்னல், அது உங்களுடைய தொழில். அதுக்கு மற்றவங்க இலவசமாக உழைப்பை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் மக்களுக்காக நேரத்தை செலவிட்டு சமூக சேவை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது டொனேஷன் கொடுப்பாங்க, அல்லது அதன் மூலம் அந்த வசதி மூலமாக நீங்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் சமூக சேவை எங்கே செய்கிறீர்கள் என்பதற்காக மற்றவர்களிடம் இலவசமாக உழைப்பை பெறாதீர்கள். இப்போ இந்த அன்னை தெரசா சமூக சேவை தான் செஞ்சாங்க. அவங்க இலவசமாக செய்யலையே, அவங்க நிறைய பேர் டொனேஷன் கொடுத்தாங்க. டொனேஷன் கொடுக்கும்போது அந்த டொனேஷன் வச்சு அவங்க ஒரு இடத்துக்கு போனால் காரில் போயிட்டு வருவாங்க. ஆனால் அதை வச்சு அவங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க அந்த காரை பயன்படுத்துகிறாங்க. கார்லேயே போயிட்டு கார்லேயே வருவாங்க. அப்புறம் அவங்க நிறைய பில்டிங் கட்டினாங்க. அவங்ககிட்ட பணம் இருந்தது, பணம் வந்தது. அவங்க சமூக சேவை செய்கிறாங்கன்னா அவங்ககிட்ட பணம் நிறைய பேர் கொடுத்தாங்க. அதனால் அந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்தி சமூக சேவை செய்தார்கள். அப்போ பணம் வருதில்ல, ஆனால் அதை அவங்க தவறான வழியில் பயன்படுத்தலை. அதே மாதிரி இப்போ காமராஜரும் அவரும் அரசியல் மக்களுக்கு சேவை செய்தார். அவருக்கு அதிகாரம் இருந்தது, அரசு கஜானாங்கிறது அவர் பொறுப்பில் இருந்தது. அப்போ அரசாங்க வண்டியை யூஸ் பயன்படுத்தினார், மக்களுக்கு அந்த வண்டியில் போய் நல்லது செஞ்சார். அப்படின்னா அவருக்கு அந்த வசதி கிடைக்குதில்ல. அப்போ அவர் இலவசமாக எப்படி செஞ்சாருன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்?
அவர் செய்வதற்கு தான், அவர் மக்கள் சேவையை ஆற்றுவதற்கு தான் அவருக்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க. அரசாங்க முதலமைச்சருக்குன்னு சொல்கிற அந்த வீடு கொடுக்குறாங்க. சகல வசதிகளும் அதிகாரம் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. சகல வசதிகளும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் மக்கள் பணியாற்றுகிறார். அந்த வசதியை பயன்படுத்தி அவர் மக்கள் பணியாற்றுகிறார். அந்த வசதியை மக்களை ஏமாற்றவில்லை. அந்த வசதியை பயன்படுத்துவதற்காக மக்களை அவர் ஏமாற்றவில்லை. அதனால் சமூக சேவையை யாருமே இலவசமாக செய்யாதீங்க. உங்களுக்கு யாராவது சமூக சேவை செய்தாலும் அதில் உங்களுக்கு நன்கொடை வரும். அந்த நன்கொடை மூலமாக நீங்கள் ஒரு காரு எல்லாம் வாங்கிட்டு அந்த காரில் போயிட்டு நீங்கள் உங்கள் சமூக சேவை செய்யுங்க. காரில் போயிட்டு அது அப்போ இன்னும் வேகமாக செய்வீங்க. அந்த சமூக சேவையை வேகமாக ஆனால் எப்போதும் உங்களுடைய தனிப்பட்ட சுகபோக வாழ்க்கைக்காக அந்த சமூக சேவை செய்வதற்காக மக்கள் உங்களை நம்பி கொடுத்த பணத்தை பயன்படுத்தாதீங்க. அதனால் மக்கள் உங்களை நம்பி கொடுக்குறாங்க, நீங்கள் நேர்மையானவர் என நம்பி உங்களிடம் பணத்தை கொடுக்குறார்கள் நன்கொடையாக, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பணத்தை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கார் வாங்குவீங்க, அல்லது நிறைய பேரை வேலைக்கு வைப்பீங்க. வேலைக்கு வச்சு அப்புறம் ஒரு அலுவலக கட்டடம் எல்லாமே செஞ்சு எல்லாமே செஞ்சு அவர் அந்த சமூக சேவையை ஆற்றுவாங்க. அப்போது அதனால் அவர்களுக்கு அந்த வசதி கிடைக்குதில்ல, அந்த சமூக செய்வதற்கான அந்த வசதி என்பது அவர்களுக்கு கிடைக்குதில்ல. ஒரு வண்டி கிடைக்குது, கட்டிடம் கிடைக்குது, அதை வச்சு அவங்க சமூக சேவை செய்கிறாங்க. ஆனால் சமூக சேவை செய்கிறேன் என்று மக்களை ஏமாற்றி தனக்கு தனிப்பட்ட முறையில் சொத்துக்களை வாங்கி குவித்தால் அது தவறு. அதனால் யாருமே இங்கு இலவசமாக சமூக சேவை செய்யக்கூடாது, செய்யவும் இல்லை. உங்கள் உழைப்பை மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்காதீங்க. நீங்கள் சமூக சேவை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு யாராவது அது சமூக சேவை செய்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவங்க இருப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வரவேற்று அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் வண்டி வாங்கிக்கோங்க, அலுவலக கட்டிடம் எதாவது கட்டிக்கோங்க. அந்த வண்டியில் போயிட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் எளிதாக செய்கிறீங்க, உங்களுடைய சமூக சேவையை எளிதாக செய்யுங்க. இப்போ உங்கள் சமூக சேவையின் பொருட்டு நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஒரு உதவியை கேட்குறீங்கன்னா அவர்களிடம் இலவசமாக உதவி கேட்காதீங்க. அவர்களுக்கு அந்த உழைப்பின் ஊதியத்தை கொடுங்க. அவர்கள் உங்களுக்கு சமூக சேவை என்பதால் நீங்கள் உங்கள் உழைப்பை எங்களுக்கு இலவசமாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்காதீங்க. நீங்களே உங்களுக்கு நிறைய வேலையாட்களை வச்சுருப்பீங்க, நீங்கள் சமூக சேவை செய்கிறீர்கள் என்பதற்காக என்ன பண்ணுவீங்க, ஒரு அலுவலகம் வச்சு நிறைய பேர்த்த வேலைக்கு வேறு வச்சுருப்பீங்க. அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். நீங்கள் சமூக சேவை செய்வதற்காக உங்களை நம்பி வந்தவர்களை நீங்கள் வேலைக்கு அமர்த்தும் பொழுது அவர்களுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வேலை பார்க்கணுன்னா எவ்வளோ வேலை இருக்குது, ஆனால் அவங்க சமூக சேவை தான் என்னுடைய வேலையாக இருக்கணும்னு நினச்சி வராங்கல்ல, அதுவே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வேலை செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எனது வேலையை சமூக சேவையாக நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று வருகிறவர்களுக்கு ஊதியம் கொடுத்து அவர்கள் சமூக சேவை செய்வதற்கு வழி ஏற்படுத்தணும். போதுமான அளவு ஊதியம். அவங்க அந்த வேலையை சமூக சேவையை எளிதாக செய்ய வேண்டும், கௌரவமாக செய்ய வேண்டும். சமூக சேவையை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. இப்போது பஸ்ஸில் ஏறி கஷ்டப்பட்டுக்கிட்டு, அல்லது பஸ்ஸில் ஏறி எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏறி இறங்கி போய் கஷ்டப்பட்டு, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சமூக சேவை செய்யாதீங்க. ஒரு எளிதாக சமூக சேவை செய்கிறீர்கள், எளிதாக கௌரவமாக செய்யுங்க. ஏன்னா உங்கள் நேரம் ரொம்ப முக்கியமானது. சமூக சேவை செய்கிறவர்களுக்கு நேரம் என்பது முக்கியம். மற்றவங்களுக்காக சேவை செய்வதற்காக அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் தனியாக ஒரு கார் வச்சுக்கிட்டு அந்த சமூக சேவை செய்வதற்காக நிறைய டொனேஷன் கொடுப்பாங்க. அந்த காசில் தனியாக கார் வாங்குங்க. உங்கள் கூட பணிபுரிகிறவர்களையும் கூட்டிகிட்டு போங்க. அது மாதிரி யார்கிட்ட சமூக சேவையின் பொருட்டு யாரிடமிருந்தாவது உழைப்பை பெற்றால் அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்கள். உரிய ஊதியத்தை கொடுத்து யாரிடமிருந்து இலவசமாக உழைப்பை பெறக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நேரம் என்பது ரொம்ப முக்கியம். நேரத்தை இலவசமாக யாருக்கும் கொடுக்காதீங்க, உழைப்பையும் இலவசமாக யாருக்கும் கொடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க. இங்கே ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியாது. நமக்கு யார் ஏமாத்துறாங்கன்னே தெரியாது. அதனால் தெளிவாக இருக்கணும். ஏமாத்துறதுக்கே நம்ம அனுமதிக்கக்கூடாது. இந்த அரசியல்வாதிகள், நடிகர்கள், அப்புறம் பெரிய பிரபலங்கள், அப்புறம் இவர்களிடமெல்லாம் ஏமாந்து போகாதீங்க. இவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தையும், ரசிகர்களின் நேரத்தையும், தொண்டர்களின் நேரத்தையும், உழைப்பையும், பணத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுடைய வளர்ச்சிக்காக இலவசமாக வாங்கி கொள்கிறார்கள்.
அதனால் வந்து எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்புறம் வீட்டிலே இருக்காங்க பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போகாமல், அவர்களிடமும் அவர்களிடம்தான் அடிப்படையாக விழிப்புணர்வோடு இருக்கணும். அவர்களுக்கு நீங்கள் இலவசமாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்காதீர்கள். அதனால் வேலைக்கு அவருடைய வேலைக்கு போமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ள மூத்தவங்க வந்து அந்த குடும்பத்துக்காக உழைப்பாங்க. தம்பிகளுக்காக, தங்கைகளுக்காக, அக்காவுக்காக, இவங்களுக்காக உழைச்சி ஒரு தியாகியாகவே அவங்க வாழ்வாங்க. இதெல்லாம் ஒரு ஏமாளித்தனமான வாழ்க்கை தான். ஆனால் அவங்களுக்கு பிற்காலத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய வலியை கொடுக்கும். அவர்கள் அந்த வாழ்க்கையே எனக்கு திருப்தியை தருகிறது, அப்படிப்பட்ட ஏமாளித்தனமான ஒரு தியாகத்தன்மை நிறைந்த ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு மன நிறைவை தருகிறது என்று அப்படியே வாழ்ந்து விடுவார்கள். அதனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து கடந்த அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஏன் அந்த மூத்தவங்க குடும்பத்துக்காக, தங்கச்சிக்காக, தம்பிகளுக்காக ஏன் அப்படி உழைச்சாங்க அப்படின்னா, அந்த அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் படிப்பை இலவசமாக கொடுத்துருக்கணும், கல்வியை இலவசமாக கொடுத்துருக்கணும், மருத்துவத்தை இலவசமாக கொடுத்துருக்க வேண்டும், வீடெல்லாம் இலவசமாக கொடுத்துருக்கணும், கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்கணும், வாடகை வசூலிச்சிக்கலாம். ஏன்னா புதுசாக எல்லாத்துக்கும் வீடு கட்டணும்ல, வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும்ல அரசாங்கத்துக்கு. அதனால் கட்டி கொடுக்கப்படுகிற வீடுகளிலிருந்து ஒரு குறைந்தபட்ச வாடகையை வாங்கி கொள்ள வேண்டும். மருத்துவத்தை, சட்டத்தை, இப்படி மக்களை எளிமையாக வாழ அப்புறம் பெண்களும் ஆண்களும் கண்டிப்பாக வேலைக்கு போயிருக்கணும். அப்புறம் குழந்தைகள் பிறந்ததிலிருந்து படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான செலவை அரசாங்கமே ஏற்க வேண்டும். அப்புறம் காலை உணவு, மதிய உணவு, இதெல்லாம் மதிய உணவு, இடையில நிறைய உணவு, பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு, அப்புறம் மதிய உணவு, அப்புறம் அது முழு நேர உணவையும் அங்கே பள்ளியில் இருக்கிற வரைக்கும் நல்ல உணவு கொடுத்துருக்கணும். அப்புறம் பிறந்ததுலேருந்து படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் ஒரு ஆண் பெண் குழந்தைகளின் செலவை அரசாங்கமே ஏற்கணும். இதெல்லாம் செஞ்சுருந்தாக்கா யாரும் யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. யாரும் யாருக்காகவும் வாழ்ந்து ஏமாந்து போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இந்த அரசாங்கம் தான் தனது கடமையை உணராமல் என்ன பண்ணுது, நிறைய பேரை ஏமாளிகளாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை வாழ விடாமல் தியாகிகளாக வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். ஒரு ஏமாளித்தனமான வாழ்க்கையை மக்கள் வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணமாக இருந்திருக்கிறது. அரசாங்கம் எவ்வளோ பெரிய வலிமையானது, அரசாங்கத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அந்த அரசாங்கம் எதுவும் செய்வதற்கு வக்கற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்போ தொழிலாளர்கள், ஒரு நிறுவனம் இருக்குன்னா அங்கே 1000 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இந்த 1000 பேர் உழைப்பினால் வந்த லாபத்தை முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு ஓட்டிட்டான். முதலாளிக்கும் சம்பளம் கிடைக்கிது, தொழிலாளர்களுக்கும் சம்பளம் உண்டு. ஆனால் அந்த லாபத்தை மட்டும் முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. அந்த லாபம் எப்படி வந்தது? 1000 அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற 1000 தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்தது அந்த லாபம். இவர் முதலீடு மட்டும் போட்டுட்டாராமா, அதனால அந்த லாபத்தை அவர் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. ஓடி மிகப்பெரிய பங்களா, கோடீஸ்வரர் ஆகிடுறாரு. நான் தான் உலகின் கோடீஸ்வரருங்கிறான். எவ்வளோ பெரிய போய் பாருங்கள். அப்போ அதுக்கெல்லாம் அந்த அரசாங்கம் தான் என்ன பண்ணோம், முதலீடு, அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் அந்த தொழிலாளர்களும் பங்கெடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த லாபத்தை பெறுவதற்கான உரிமை அந்த தொழிலாளருக்கு வரும் அப்படின்னு சொல்லி, அந்த முதலீடு, ஒரு நிறுவனத்தின் முதலீட்டின் மொத்த முதலீட்டை அந்த தொழிலாளர்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப அந்த முதலீட்டில் அவர்களுக்கும் பங்கேற்க செய்து, அந்த முதலீட்டை அடிப்படையாக கொண்டு அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு லாபத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். அந்த முதலாளிக்கும் முதலாளி எப்படி லாபத்தை லாபத்தில் பங்கு கேட்குறாரு, அதேமாதிரி தொழிலாளர்களுக்கும் அந்த லாபத்தில் பங்கு வரணும். அதனால் முதலாளின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்திற்கு ஒருவர் தான் முதலாளி அப்படின்னு இருக்கவே கூடாது. அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற அத்தனை பேரும் முதலாளி தான், அத்தனை பேரும் தொழிலாளி. அப்போ எப்படி அவங்க அந்த முதலாளி, அந்த நிர்வாகத்தை ஏமாத்தணும்னு நினைப்பாங்க. எல்லா தொழிலாளரும் நேர்மையாக இருப்பாங்க. இன்றைக்கி ஏன் நிறைய தொழிலாளர்கள் அந்த முதலாளியை ஏமாத்துறாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க, முதலாளிக்கு தெரியாமல் நிறைய திருடுறாங்க. ஏன்னா இந்த முதலாளிகள் திருடுகிறார்கள், தொழிலாளர்களை ஏமாற்றுகிறார்கள், லாபத்தை எல்லாத்தையும் இந்த முதலாளி எடுத்துகிட்டு போயிடுறான். அதனால்தான் இந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, முதலாளிகளை ஏமாத்துறாங்க. இப்போது நான் சொல்கிற மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற எல்லாருமே, யாரும் தனிப்பட்ட முறையில் இவர் தான் முதலாளின்னு யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருமே முதலாளி. நீ ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து விட்டியாயா, வேலைக்கு சேர்ந்துட்டியா, நீ அந்த நிறுவனத்தின் தொழிலாளி மற்றும் நீ அந்த நிறுவனத்தின் முதலாளியாகவும் ஆகிறாய்.
அப்படி இருக்கும்போது அப்போது லாபத்தில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பங்கு போகுது. அப்படிங்கும்போது யாரும் யாரையும் ஏமாற்ற விட மாட்டாங்க, அவங்களும் ஏமாற்ற மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க. மற்றவங்க ஏமாத்தினாலும் அதுக்கு துணை போக மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க தான் முதலாளி. இப்போ ஒரு தொழிலாளி வந்து முதலாளியை ஏமாத்தினா முதலாளி விடுவாரா? மாட்டார் தானே. அப்போ எல்லாரையுமே முதலாளி ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது யாரும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு நிறுவனத்தில் எல்லோருமே நேர்மையாக இருப்பார்கள். ஏன்னா நேர்மையாக இருந்தால் அவர்களுடைய லாபம்தான் அதிகரிக்கும். நேர்மையாக இல்லைன்னா நஷ்டம்தான் ஏற்படும். ஒரு தொழில் நிறுவனத்தில் நஷ்டம்தான் ஏற்படும். அந்த நஷ்டத்தோட பாதிப்பு அந்த தொழிலாளர்களுக்கு தான் போய் சேரும். அதனால் நேர்மையாக இருக்கிறதுனால அவங்களுடைய லாபம் அதிகரிக்கும். ஏன்னா லாபத்தில் பங்கு தொழிலாளர்களுக்கும் உண்டு. ஆனால் இன்னும் இயந்திர அறிவியல் உலகில் இங்கே லாபத்தில் பங்கு தொழிலாளர்களுக்கு கிடையாது. லாபத்தை வந்து முதலாளியே எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதனால தான் தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டாக ஒத்துழைப்பார், கூட்டாக இருந்து கூட்டு களவாணித்தனம் மாதிரி கூட்டாக இருந்து முதலாளிகளை ஏமாத்துறாங்க. ஏன்னா முதலாளி என்ன பண்ணுறாரு? ஒட்டுமொத்த கூட்டத்தை ஏமாத்துறாரு, தொழிலாளர்கள் கூட்டத்தை ஏமாத்துறாரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிறோம். முதலாளி தொழிலாளர்களை ஏமாத்துறதும், தொழிலாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து முதலாளியை ஏமாத்துறதும், இப்படிப்பட்ட நடைமுறை வந்து விடுகிறது. அப்போ இங்கே தொழிலாளர்களுக்கு அவங்க ஏன் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. முதலாளி மட்டும் கோடீஸ்வரர் ஆகிறாரு, ஆனால் தொழிலாளர்கள் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்துறதுக்கு போராடுறாங்க. அப்போது தொழிலாளர்களுக்கு கோபம் வருது. அப்போ கோபத்தில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்போ நாமளும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா முதலாளி ஆகணும், அப்போ தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அந்த லாபத்தில் நமக்கும் பங்கு உண்டு அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் முதலாளி ஆகிடணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே ஒழிய நாமளும் தொழிலாளர்களாகிய நாமும் முதலாளி தான் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அந்த தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் எல்லாமே அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற அனைத்து தொழிலாளர்களும் அந்த தொழிற்சாலையின் முதலாளிகளாக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி பண்ணாக்கா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாக்கா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள மூத்தவங்க வந்து அந்த குடும்பத்தில் உள்ள தம்பி தங்கைகளுக்காக தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து தியாகம் செய்கிற நிலைமை வராது. அப்போ அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தின் தொழிலாளர்களுக்கு அந்த லாபத்தில் பங்கு கொடுக்கணும். ஒரு நிறுவனத்திற்குன்னு ஒரு பங்கு இருக்கணும். நிறுவனத்திற்குன்னு லாபத்தில் ஒரு பங்கு எடுத்து வச்சிடணும். மிச்சத்தை வந்து ஒரு 50% லாபத்தை வந்து நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக எடுத்து வைத்து விட வேண்டும். அதை இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா முதலாளி எடுத்துகிட்டு போயிடுறான். அதனால் வந்து அதை தவிர்த்து அதை வந்து தடை செய்துவிட்டு நிறுவனத்திற்குன்னு ஒரு லாபத்தில் 50% ஒரு நிறுவனத்தின் லாபத்தில் 50% நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு எடுத்து வச்சுட்டு மீதி 50% தொழிலாளர்கள் தங்களுடன் தங்கள் திறமைக்கு ஏற்றவாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொண்டாச்சுனாக்கா இங்கே வந்து அரசாங்கத்துக்கு நிறைய மக்கள் யாரும் வறுமையில் இருக்க மாட்டாங்க. அப்போ யாருக்காக இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்க வந்து இளையவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வறுமை தான் அப்படி தியாகம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. வறுமைக்கு என்ன காரணம்னா தொழிலாளர்கள் முதலாளிகளால் ஏமாற்றப்படுகிறார்கள். எல்லா தொழிலாளர்களும் ஏதோ ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறாங்க. எல்லா மக்களும் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், ஏதோ ஒரு சில முதலாளிகிட்ட வேலை பார்க்குறாங்க. அதனால் வந்து முதலாளிகளால் இந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த மக்கள் அதனால் பெரும்பாலான மக்கள் தொழிலாளர்கள் தான். முதலாளிகள் வந்து கொஞ்சம் பேர் தான். இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா முதலாளிங்கிறவன் எத்தனை பேர் இருப்பான்னா ஒரு 2 கோடி இருப்பாங்களா, அல்லது 3 கோடி இருப்பாங்க, அல்லது 10 கோடி பேர் தான் இருப்பான். மீதி உள்ள எல்லாருமே வந்து தொழிலாளர்கள் தான். இந்த 10 கோடி பேர் என்ன பண்ணுறான்? 10 கோடி பேர் வந்து மீதம் உள்ள மக்களை எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. அதில் 100 கோடி பேர் முதலாளிகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 700 கோடி மக்களை வந்து ஏமாத்துகிறவர்களாக இந்த 100 கோடி முதலாளிகள் இருக்கிறார்கள். அதனால் இதனால்தான் மக்களுக்கு வறுமை என்பது ஏன் ஏற்படுகிறது? ஏன் முதலாளிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவுமே இருக்கிறாங்க? தொழிலாளர்கள் ஏன் வறுமையில் இருக்கிறார்கள்? ஏழ்மையில் இருக்கும்போது தான் கோபம் அதிகரிக்கும், வன்முறை உணர்ச்சி வரும், மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அவங்க வந்து சகல வசதியோடு இருந்துட்டாங்கன்னா மூளை சிந்திக்க ஆரம்பிச்சிடும்.
அதனால் நிதானமாக வாழ்க்கையில் வந்து ஒரு அமைதி வந்துடும், அப்புறம் பொறுமை வந்துடும், நிதானமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் தொழிலாளர்களை வறுமையில் வைத்திருக்க வேண்டும், அப்பொழுது தான் அவர்கள் முட்டாள்களாக இருப்பார்கள். ஏழ்மையில் வைத்திருக்க வேண்டும், அப்பொழுது தான் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். கோபத்துடன் அவர்களை வைத்திருக்க வேண்டும். ஒரு கோபத்தோடு அவங்கள வச்சுருக்கணும், ஒரு வன்முறை உணர்ச்சியோடு அவங்கள வச்சுருக்கணும், ஒரு ஆத்திரத்தோடு வச்சுருக்கணும், ஒரு இயலாமையோடு அவங்கள வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்க முட்டாளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாளிகள் கணக்கு போட்டு வேலை செய்கிறாங்க. அதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் காரணமாக ஆட்சியாளர்கள் நினச்சாக்கா எல்லாத்தையும் செய்ய முடியும். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தையோட செலவு அனைத்தையும், கல்வி, மருத்துவம், இருப்பிடம், வேறு செலவுகள் எல்லாத்தையும் அந்த அரசாங்கம் ஏற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு பணம் வரும். இங்கே எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளர்கள், அப்புறம் முதலாளிகள், அதிகாரிகள் எல்லாரும் இவங்களே அடிச்சுட்டு போயிடுறாங்க மக்களுடைய வரி பணத்தை. மக்களுக்கு ஏதோ வந்து நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி ஏதோ போட்டு ஏமாற்றிடுறாங்க.